வலிக்குதுடா, வலிக்குது. ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோ பிரசன்ஸ் நம்ம ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் இவர்களோட காம்போல வெளியில் வரப்போகிறார். சொர்க்க வாசல் அப்படிங்கிற படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். சொர்க்க வாசல் டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் பேச விட ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியுங்கிறனால நம்ம டைரெக்டாக நம்ம ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிறகு அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோமா வாங்க. ஸ்டுடியோ இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி நடந்ததில்ல. கைகெல்லாம் உதறுது தலைவருக்கு. நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஆர்ஜி சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க செல்வராகவன். ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஜெயில் நான் போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீ தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்த கூடாது. போலீஸ்க்கு ஆப்டாவல கொஞ்சம் கூட அது சரி வந்துட்டார்ல. இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. யார் போலீஸ் யார் அக்யூஸ்ட்னே தெரியல. அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். சித்தார்த் விஸ்வநாத் நெக்ஸ்ட் வீக் வெளியில் வரப்போதா சித்தார்த் விஸ்வநாத். ஓகே, பயங்கரமாக இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் வந்து நம்ம டீசர் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் வேறு லெவலில் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சொர்க்க வாசல் டைட்டிலை பார்க்கும்போது இன்னும் அது ஒரு மாதிரி இருக்க டைட்டில்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த சொர்க்க வாசலுக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஜெயிலுங்கிறோம். அதில் எவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஜெயிலை தூக்கி போகிறது எதுக்கு? உதாரணத்துக்கு ஜெயிலை தூக்கி ஒருத்தவங்க போடுறோம் அப்படின்னா, இங்கே தப்பு பண்ணியிருப்பான், அவனை ஜெயிலில் கொண்டு போயிட்டு இங்கே நார்மலாக கிடைக்கிறது எதுவுமே கிடைக்காம எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு அவன் அந்த தப்பை உணர்ந்து திரும்பி வரும்போது ஒரு நல்ல ஒரு விஷயமா இனி இந்த வாழ்க்கையை இதை அனுபவிக்கக்கூடாதா, இனிமேல் ஐயோ மாடா குடும்படா இது, அதுக்கு செத்தே போயிடலாம் நம்மளுக்கு ஜெயில் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு வர்ற அளவுக்கு அங்கே இருக்கும். பட் ஆனால் ஏன் சில இப்போல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் வெளில வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ எல்லாத்துக்கு தாண்டா அவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போனால் ஒரு டைலாக் சொல்கிறார் பார்த்தீங்களா, இங்கே யார் அக்யூஸ்டு யார் போலீஸ்னே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி உள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது. அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, ஏன் ஜெயிலுக்குள்ளே போகிறாரு, ஜெயிலுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் அங்கே நடக்கிற பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாரு, திரும்ப அவர் எப்படி வெளியில் வர்றாரா வரலையா இப்படிங்கிறதுலாம் இந்த படத்தோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஆர்ஜே பாலாஜிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவர் எப்பவுமே ஒரு ஹியூமர் சென்ஸ், நல்ல ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர். யாராக இருந்தாலும் கலாச்சி விட்டுருவார். நம்ம எஸ்கே மாதிரி அந்த மாதிரி படங்களே நிறையா பார்த்துட்டு இந்த படத்தில் அவர் எங்கேயுமே நான் ஒரு ஆர்ஜே பாலாஜி பார்க்கல. ஸோ ஒரு இன்னசென்ட், ஒரு தப்பு செய்யாத ஒருத்தவனா, இல்லை ஒரு ரொம்ப அப்பாவி ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறாரு. அங்கே அதை விட பெரிய கொடுமையால் நடக்கும்போது அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஒரு ஹிஸ்ட்ரியில் அவரோட கேரியரில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களை நானும் கடவுளை வேண்டிக்கிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கோம். பாய்.